அசிஸ்டண்டாக முதல்ல காப்பி எடுக்கலான்னு சொல்லி தான் போனது. அப்புறம் காப்பி எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் எழுதுறது அதெல்லாம் பிடிச்சிது. நீ அசிஸ்டண்ட்டை வந்து வேலை பாருன்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. அது டெக்னிக்கலாக அது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை, உனக்கு ரைட்டர் நாலேஜ் இருக்குது, அதனால் நீ வா அப்படின்னாங்க. நான் போகணுன்னையுமே அதுதான் ஓப்பனிங்கே போய் அங்கே ஊரில் போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணேங்கிறது எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் சிரிப்பாக இருக்குது. என்னென்னா ரூமில் உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் பண்ணது இந்த ரீல் கொண்டு வந்து ஷூட்டிங் நெகட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ணது கொண்டு வந்து ரூமில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு சினிமா ஃபஸ்ட்டு படம் இல்லையா, அப்போ நேற்றெல்லாம் எடுத்தது முந்தா நேற்று எடுத்ததெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அதை எடுத்து பார்த்தா கமலஹாசன் ஸ்ரீதேவி எல்லாம் தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல யோசிக்கிறேன். அதை எடுத்துடலாமா பார்க்கலாமா, டைரக்டர் வந்துட்டாருன்னா திட்டுவாரா, இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் எதுவும் ஒட்டி வேற வச்சிருக்காங்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் அதையே பார்த்துக்கிட்டு இருந்து டைரக்டர் வந்தார். வந்து நீ என்னையும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை சார் நம்ம 2 நாளாக எடுத்ததெல்லாம் வந்து அதுக்குள்ளே எடுத்து பார்த்தா தெரியுமில்ல அப்படின்னா ஷாக்காகி அப்படி பார்த்தாரு. கையை தான் வச்சுட்டியா? இல்லை ராஜா சாமி என் வாழ்க்கையே முடிக்க தெரியப்பா அப்படின்னாரு. அதுதான் சார் நான் சொன்னேன், அசிஸ்டன்ட் எனக்கு ஒன்றும் தெரியாது, புதுசு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி நான் மூவியாலாம் கிட்ட இருந்தேன், அது ஓடிட்டு இருக்குது. திடீர்னு அது உள்ளே போய் ஃபிலிம் ரோல் போய் உள்ளே சிக்கிக்கும். அது சிக்காமல் இருக்கிறதுக்காக பாஸ்கர் சார் கொஞ்சம் இப்படி சைடில் பிடிச்சிக்கோங்க அப்படின்னாரு. நான் சைடில் பிடிச்சிக்கோங்கன்னு வாங்கி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன். அவர் ஓட்டினார், அது இழுத்துள்ளி சார் சார் இழுக்குதுன்னு நான் இழுத்தேன், கட்டாயி போச்சு. டைரக்டர் அப்படியே என்ன பார்க்குறேன், என்னையா பண்ணுறேன். இல்லை சார் புதுசு எதுவுமே தெரியல அப்படின்னாங்க. சரி பிடிக்க சொல்கிறாங்கன்னு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன். அந்த மாதிரி சினிமாவுக்கு வரும்போது வந்து எல்லாமே பிரமிப்பாக இருந்தது, எல்லாமே புதுசாக இருந்தது, எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது. இங்கிருந்து கார் ஏறி கொள்ளைகால் மைசூருக்கு ஷூட்டிங்கு போகும்போது அப்படி கொஞ்சம் தூரம் ஊர் எல்லை தாண்டோன்னையுமே ராஜன் எங்கேயா ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணியா அப்படிம்பாரு. உடனே எனக்கு கொஞ்சம் நல்ல மெமரி பவர், அதனால் கதை வசனம் உடனே 16 வயதில் அப்படியே சொல்ல ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் சீனு செகண்ட் சீனு அப்படின்னு சொல்லுவேன். தூக்கம் வர வரைக்கும் கேட்டுருப்பாரு. அப்போ நடுவில் முடிச்சிட்டாருன்னா யோ இது வரைக்கும் தான் ஏன் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தூங்கிட்டேன், இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணி அப்படின்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிக்கிட்டே வருவேன். இப்படி படம் முடிகிற வரைக்கும் எப்போ எங்கே கேப் கிடைச்சாலும் யோ அது ஒரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிக்கிட்டே இருக்கிறது, எந்நேரமும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து நான் சேர்ந்தப்போ உதவியாளனா முதல் பாடம் அதுதான். ஒரு படம் எடுத்து அது முடிகிற வரைக்கும் அதை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் லெசன் நான் கற்றுக்கிட்டது. அதுதான் வந்து பின்னால் எனக்கும் ஹெல்ப்பாக இருந்தது. என்னென்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பாட்டு முந்தான முடிச்சு 6 டேக் போயிடுச்சு, 7வது டேக்கும் போயிட்டுருக்கு. 7வது டேக் போயிட்டு இருக்கும்போது ராஜாவும் இளையராஜா சாரும் ஜானகி அம்மா பாடிட்டு இருக்காங்க. எனக்கு 6 டேக் 7வது டேக்கு பாடுறாங்க. 7வது டேக்லேயே அது ஒரு தப்பு வந்துருச்சு. அடுத்த டேக் போலாங்கும் போது அவசரமாக நான் ஒரு பேட் எடுத்து கடன்னு எழுதினேன். பல்லவி எழுதினேன். என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ராஜா உள்ள இருந்துட்டு, இல்லை டைரக்டர் ஏதோ பல்லவி மாத்திரம் 7 டேக் பாடி வச்சு இப்போ வந்து பல்லவி மாத்திரம் விளையாட்டு பண்ணுறாரு அவர் அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போய் ராஜா இது இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அது என்னமோ இருக்கு, இது நல்லா இருக்கு, இதை பாடுங்கன்னு. நான் முடியாது, 6 பாடம் பாடியாச்சு, 7 டேக் பாடியாச்சு, 8வது டேக் புதுசாக ஒரு பல்லவி கொடுத்து பாடுங்கன்னா என்ன, எப்படி நான் பாடுறது, மனப்பாடம் மைண்டில் வர வேண்டாமா வார்த்தையெல்லாம் அப்படின்னா. சரி தமிழ் உங்களுக்கு வார்த்தையை படிச்சிருந்தா நீங்கள் இந்தாங்க அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ஜானகி அம்மா கிட்ட கொண்டு போய் மீர் ராஸ்கோண்டி அப்படின்னா அவங்க வாங்கி பார்த்தாங்க. ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்புறம் இது சாலபாகுந்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன 2 பேரும் தெலுங்குல சாலபாகுந்தி அப்படி இப்படின்னு பேசிட்டு நான் பாட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பேப்பர் கொடுத்துட்டு நல்லா இருக்கு பாருங்க, மியூசிக்கில் நீங்கள் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல கூட இங்கே ஒரு ஃப்ளூட்டுக்கும் அப்படின்னு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் போடுறது இல்லையா, அது மாதிரி தான் இது எங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் பாடினாரு, கேட்டேன், ரொம்ப சுகமாக இருந்தது. விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான், அந்த பாட்டு தான்.